ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, நீ எப்படி நல்ல நிலைமைக்கு உயர்ந்துடக்கூடாதுன்றதுக்காகவே உன்னை தடுப்பதற்கும் உன்னை அழிப்பதற்கும் பல சூழ்ச்சிகள் நடக்குது. வேறு யாரும் அதை செய்யலை. உனக்கு தெரிஞ்ச, உனக்கு மிக நெருங்கிய உறவாக உன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பெண் தான் அதை செய்கிறாங்க. அவங்க உன் வீட்டில் இல்லைனாலும் அடிக்கடி உன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதால நீ என்ன வீட்டில் பொருள் புதுசாக வாங்கியிருக்க, என்னென்ன செய்கிற, என்னெல்லாம் உன் வீட்டில் நடக்குதுன்றதை அவங்க கண்காணித்து உன் வீட்டை சுற்றி சுற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கதால உன் மேலே ஒரு பொறாமை உணர்ச்சியும் காழ்ப்புணர்ச்சியும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. பேசும்போது உன்கிட்ட அன்பா பாசமாக அப்படியே உருகி உருகி மருகி பேசினாலும், சிரித்து சிரித்து நல்லவங்களை போல நடித்தாலும் அவங்க மனசில் நல்ல எண்ணங்கள் இல்லை என் செல்லமே. அவங்கள விட நீ முன்னேறக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. உன்னை விட தான் பெருசுன்னு அவங்க இந்த உலகத்தின் முன்பாக தன்னை தம்பட்டம் போட்டு பெருமைப்படுத்தி காட்ட நினைக்கிறாங்க. அதனால தான் நீ என்ன நல்லது செஞ்சாலும், எப்படி தான் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தாலும் உன்னை மட்டம் தட்டி பேசுகிறதுலையும், நீ செஞ்சது சரியில்லை, நீ வாங்கினது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு உன்னை குறை சொல்லும் விதமாகவும் அவ்வப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை நறுக்குன்னு ஊசி போல உன் மனசில் ஏற்றி வச்சிடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் பேசும் வார்த்தைகளை நினச்சி நீ கவலைப்படாத. உன் சுத்தமான நல்ல மனசுக்கு இந்த சாயப்பா துணையாக இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அது உனக்கு எதிர்மாறாக இருக்கும் பட்சத்தில், எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்கும் பட்சத்தில் அதை காதில் வாங்கிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ போகும் பாதையில் இருக்கும் தீய ஆற்றல்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்குறேன். 1000 துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், சாயப்பா சாயப்பா நீ என்னை தானே தேடி வர, என்ன ஒரு அப்பாவாக நினச்சி அன்பு காட்டக்கூடிய, என் மேலே பக்தி செலுத்தக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் அந்த பெண்ணுக்கு அதற்குரிய தண்டனையை கொடுத்து புத்திமதியை சொல்லி உன்னை நல்லபடியாக வாழ வச்சு அவள் கண்ணு முன்பாகவே உன்னை ஜெயிக்கவும் வைப்பேன் என் செல்லமே. 5 அறிவு கொண்ட எந்த உயிரும், அது பூனையோ நாயோ மாடோ எதுவாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்படி இருக்கும்போது எப்பொழுதும் கருணை கொண்ட இலகுவான எளிமையான மனசு கொண்ட இந்த சாயப்பா நான் மட்டும் என் அன்பு பிள்ளையான உன்னை எப்படி கைவிட முடியும்? உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் வலியையும் வேதனையும் கொடுக்கும் அல்லவா? நீ துன்பப்படும் போது அதை பார்த்து என்னால் மட்டும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால தான் உனக்கு ஆனந்தத்தை கொடுத்து அள்ளி அரவணைச்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ ஒருபோதும் மனசு சோர்ந்து போகாதே. உன் துன்பங்கள் அனைத்து முடிவடைவதற்கான தருணம் வந்துருச்சு. நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன் செல்லவே. வேணும்னே உன்னை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் மனசு கவலைப்படும்படியாக உன்னை குத்தி காட்டி பேசுகிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்த சூழ்நிலை மாறும். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுப்பேன். நீ எதுக்காகவும் அவசரப்படாத. அவங்க சரியாயிடுவாங்க, அவங்க மாறிட்டாங்க, அவங்க திருந்திட்டாங்கன்னு மட்டும் நீ எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துடாதே என் செல்லமே. அவங்களுடைய பிறவி குணமே இதுதான். அவங்களையெல்லாம் திருத்தவோ மாற்றவோ முடியாது. நீ வேணும்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு துஷ்டரை கண்டு தூரமாக ஒதுங்குவதை போல அவங்கக்கிட்ட இருந்து ஒதுக்கிடு. அவங்க பேசுனா என்னன்னு கேட்டால் என்னன்னு அதுக்கு பதில் மட்டும் நீ சொல்லலாமே தவிர தேவையற்ற பேச்சும் அன்பான வாக்குவாதமும் விதண்டாவாதமோ அல்லது உபசரிப்போ அல்லது தேவையற்ற பேச்சுக்களோ உங்களுக்குள்ள வேண்டாம். எப்போதும் நீ அன்பாலையும் பாசத்தாலையும் உணர்ச்சி வசப்பட்டு அவங்கக்கிட்ட மறுபடியும் போய் பேசுகிற. என்னதான் அவங்க உன்னை காயப்படுத்தினாலும் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் மறுபடியும் அவங்கக்கிட்ட போய் நீ பேசதானே செய்கிறாய். அதனால தான் மறுபடியும் துன்பமும் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கு. இனிமேலாவது அவங்கள விட்டு ஒதுங்கி நிற்க பழகு. பேச்சும் வார்த்தைகளும் செயலும் அளவோடு இருந்தாலே நீ நிம்மதியாக வாழ முடியும். எப்போது எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் 1 முறைக்கு 2 முறை நல்லா யோசித்து முடிவெடு. நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை இந்த சாயப்பா உருவாக்கி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும்.
இப்போது உன் நிலைமை எப்படி இருந்தாலும் அதிலிருந்து மேலே எழக்கூடிய சக்தி உனக்குள்ளதா இருக்கு. உன் மனசு சில நேரங்களில் பயப்படுது, சில நேரங்களில் நீ அவநம்பிக்கை கொள்கிறாய். இனி எந்த விதத்திலும் நீ அவநம்பிக்கை கொள்ளாம தைரியமா வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான வலிமையை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் மன உள்ளத்தை தைரியமாக உறுதியாக வச்சுக்கோ. நேர்மறை எண்ணங்கள் உன் கூடவே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உன் வாழ்க்கையில உன்னால முன்னேற்றத்தை உணர முடியும். இனி எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்ய போறேன். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படியும் நான் செய்ய போறேன். தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு நீ மன அமைதியை இழக்க வேண்டாம். சில சமயங்கள்ல உன்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்ச முயற்சி செய்வது உன் நிம்மதியை கெடுத்துருன்றதை புரிஞ்சுக்கோ. அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நல்லபடியா நான் நடத்தி கொடுக்குறேன். மற்றவங்க என்ன செய்யறாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீ ஒருபோதும் கவலைப்படாதே. யார் என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ கேட்டு நடந்தா போதும் என் செல்லமே. ஒரு மனிதனின் தகுதி மட்டும் அவனை உயர்த்திராது, தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய தெய்வீக சக்தி. நீ எப்போதும் உன்னை நம்பு. உன் வாழ்க்கை நிச்சயம் முன்னேற்ற பாதையில் செல்லும்படியும் என் அருளால் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்வேன். இப்போது உனக்காக நான் தீர்மானித்த நேரம் வந்துருச்சு. நீயே எதிர்பார்க்காத வகையில பல மங்களகரமான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா உனக்காக நடத்தி கொடுக்க போறேன். இதுவரைக்கும் நீ எதிர்பார்க்காத உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்திருந்தாலும் இப்போது எல்லாமே நல்லபடியாக நன்மையாக உனக்கு பிடிச்ச விஷயங்களாக நடக்க போகுது. உன் வாழ்க்கையில உனக்கான நல்ல மாற்றத்தை இந்த சாயப்பா உருவாக்குவேன். உன் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும்படியும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் கூட நான் செய்வேன் என் செல்லமே. உன் மனசுக்கு இப்போ கொஞ்சம் ஓய்வு கொடு. சும்மா உட்காந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காம, அடுத்தவங்களுக்காகவே யோசிக்காம, அடுத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி போய் உதவி செய்யாம, உனக்காக ஒரு நிமிஷம் நின்று என்ன செய்யலாம், எதை மாற்றணும், என்னென்ன முன்னாடி போகணுன்றத உட்காந்து யோசி. உன்னை மதிச்சு உனக்காக நேரம் ஒதுக்கி உன் உள்ளத்தில் நீ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அமைதியையும் வளர்த்து கொள்ளும் போது உன் வாழ்க்கை தானாகவே மலர் போன்ற அழகானதாக மாறிவிடும். யாராலும் தடுக்க முடியாத வெற்றியாளனாக நீ மாற ஆரம்பிச்சிட்டீன்னா மற்றவங்க எல்லாம் பயந்து தானாகவே உன் வழியை விட்டு பாதையை விட்டு விலகி போயிடுவாங்க. உனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யும் அந்த பெண்ணும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உனக்காக நீ யோசிக்கும் போது இந்த சாயப்பா நானும் உன்னை நோக்கி ஓடி வருவேன். உனக்கு தேவையான அமைதியையும் உனக்கு தேவையான ஆற்றலையும் ஆனந்தத்தையும் கூட நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்போது காசு, பணம், செல்வம், சந்தோஷம், விஷயம்னு எல்லாமே நடக்கும்போது உன்னை சுற்றி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படும் போது ஒருத்தர் கூட உனக்காக வந்து நிற்க மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எப்பொழுதும் என்னையே நம்பி வணங்கும் என் செல்ல பிள்ளையான நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாது, எந்த விதத்திலும் நீ தனிமையை அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காகவே நான் எப்போவுமே உன் பக்கத்திலேயே நின்றுகிட்டு இருக்கேன். தன்னம்பிக்கை தரும் ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். உன் கூடவே இருந்து நீ வெற்றி பெறும்படியும் நான் செய்ய தான் போகிறேன். உன் உள்ளத்துக்கு தேவையான அமைதியை கொடுத்து உன் ஒவ்வொரு மூச்சிலும் பயணத்திலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டியாக மாறி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே.